ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் போனால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சமீபமாக பார்த்த அத்திவரதர், காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்கிற கோவில் இட்லி, தங்கப்பள்ளி, அது மேலே போய் வெள்ளிலையும் தங்கத்திலையும் பள்ளிகள் தொட்டுட்டு வரும், அதெல்லாம் ஞாபகம் வரும். அந்த குளம் ஞாபகம் வரும், சில கோயில் சிற்பங்கள்லாம் ஞாபகம் வரும். ஆனால் முக்கியமாக இந்த விஷயத்தை இனிமேல் நீங்கள் காஞ்சிபுரம் போகும்போது நினைவில் வச்சுக்கோங்க. ராபர்ட் கிளைவ், நம்ம பள்ளிக்கூட பாடத்திலலாம் படிச்சிருக்கோம். ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. அவர் தன்னுடைய கெரியரை சின்ன சின்ன வேலையாக மெசஞ்சராக, போர்க்காலத்தில் போய் செய்தி கொடுக்குற மெசஞ்சராக தான் ஆரம்பிக்கிறாரு. நாளடைவில் அவருக்கு ஒரு பெரிய பதவி வருது. முதல் பதவியே ஆற்காடு மேலே போர் எடுத்து போவதற்கான தலைமை பதவி. சென்னையிலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வழியாக போகிறாரு. போகிற போது நள்ளிரவாயிடுது. அங்கே அந்த கோயிலில் போய் பார்க்குறாரு. வரதராஜர் கோயில். இது என்ன சர்ச்சுன்னு கேட்குறாரு. இது சர்ச் இல்லைங்க, இது ஒரு கோவில் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கடுமையான காய்ச்சல் வருது. ஆயிரங்கால் மண்டபத்திலே அவர் படுத்து ரொம்ப அவதிப்படுறாரு. உடனே இந்த சர்ச்சு பாதிரியாரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கோயில் பட்டர் கோயில் பெருமாள் தீர்த்தத்தை கொடுத்து அவருக்கு உடனே சரியாயிடுது. எப்படி எனக்கு உடனே சரியாச்சுன்னா, பெருமாள் அனுகிரகம்னு அந்த பட்டர் சொல்கிறாரு. அப்படியா, இந்த பெருமாள் நான் இது கட்டாலும் கொடுப்பாரான்னு கேட்டபோது, கொடுப்பாருன்னா இவர் பேர் என்னன்னா வரதராஜர், வேண்டிக்கோங்கிறாரு. அவர் முதல் போருங்கிறதுனால நான் போகிற போரில் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறாரு. அப்போ அந்த பட்டர்கிட்ட கேட்குறாரு, நான் எப்போ போருக்கு கிளம்பட்டுன்னு. இவருக்கு இந்த வெளிநாட்டவரை பார்த்தோன்னே இவர் இங்கேருந்து கிளம்புனா போதுன்னு, இப்பயே கிளம்புங்கன்னு சொல்லிடுறாரு. அர்த்தராத்திரி 2 மணிக்கு அவர் கிளம்பி போகிறாரு. இந்த செய்தி ஆற்காடு ராஜாவுக்கு போகுது. அர்த்தராத்திரியில் ஒருத்தர் படையெடுத்து வர்றாருன்னா அவர்கிட்ட மிகப்பெரிய ஏதோ ஒரு ஆவியோ சக்தியோ இருக்குது. நாம் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு இந்த ஊரே காலி பண்ணிவிட்டு அந்த ஆற்காடு ராஜா ஓடி போயிடுறாரு. இவருக்கு முதல் வெற்றி ரொம்ப சுலபமாக வந்துடுது. அங்கே போய் கஜானாவையெல்லாம் கொள்ளையடிக்கிற போது முதல்ல எடுத்த மகரக்கண்டி என்று சொல்லக்கூடிய தங்கத்தை எடுத்து அந்த பெருமாள் ஞாபகார்த்தமாக தன் கோட்டில் போட்டுக்கிட்டு திரும்பி காஞ்சிபுரத்துக்கு அந்த கோயிலில் சமர்ப்பணம் பண்ணுறாரு. இன்றைக்கும் போனால் அந்த பெருமாளுக்கு உற்சவ காலங்களில் போடுறாங்க. அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கன்னா, ராபர்ட் கிளைவ் கொடுத்த அந்த நகை அப்படின்னு சொன்னால் அவர் காட்டுவார். ரொம்ப சுவாரஸ்யமான இந்த தகவல். அடுத்த முறை காஞ்சிபுரம் போகும்போது ராபர்ட் கிளைவ் கொடுத்த நகையும் பார்க்க மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.